இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதில் உங்களுக்கு தெரியும், அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் திருவனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாவு இல்லை வெள்ளைப்பாவு இதெல்லாமே போட்டு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பிள்ளையை போட்டு நெய்யில் வறுத்து இது இந்த போட்டுட்டோம். மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. கை புடி கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. புடி கொழுக்கட்டை மாதிரி கையில் நல்லா பிடிச்சி எடுக்கணும். இதுதாங்க புடி கொடுக்கல, சிம்பிள் அண்டு டேஸ்டி. இதே மாதிரி ஒன்றா புடிக்கல்கிட்ட நல்லா பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இட்லி குண்டாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வேக வச்சோம்னா புடி கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடியாச்சு. புடி கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பால் சைஸு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உரல் சைஸு, அது மாதிரி புடி கொழுக்கட்டை, அது மாதிரி விதவிதமாக பசங்களுக்கு தேவையான மாதிரி ஜாலியாக இது மாதிரி புடி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. அனுபவம் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதை ஃபைனலாக வேக வச்சதுக்கப்புறம் ஆவியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வெல்லும் மாங்காய் செய்ய போகிறோம். சரிங்களா? வெல்லும் மாங்காய் நிறைய பேர் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இன்றைக்கி ஒரு புடிங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்றதுக்கு எல்லாமே நல்ல ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க. எல்லாருக்கும் மாங்காய் வாய் டெம்ப்டாக அப்படியே ஜொல்லு வரும். புளிப்பாக இருக்கும். சாப்பிடும் போதே சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த புளிப்பு பாருங்கள் நாக்கில் அப்படியே பார்க்கும்போதே நிறைய பேர் டெம்ப்ட் இருக்கும். நம்ம மேலே இருக்கிற அந்த மாங்காய் கொட்டைத்தோல் இருக்கு இல்லையா, அது உரிச்செடுத்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் சீசன் இன்னும் முழுசாக வரல. அதனால் இருக்கிற மாங்காய் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
மாங்காய் ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசு பெருசாக ஊறுகாய் போடுற மாதிரி இருந்தால் தான் அந்த மாங்காய் வெல்லம் போடும்போது நல்லா நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும். எப்படியும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு தான் பண்ண போகிறோம் வெல்லம் போட்டு, அதனால் வந்து இந்த சைஸ் இருந்தாவே போதுமானது. ஆல்ரெடி ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் வெல்லம் மாங்காய் செய்கிறது எப்படின்னு. அதே டைமே இப்போவும் புதுசாக போடுறோம் நம்ம. அதுக்கான இது ரெடியாக பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டுக்கலாம், அரிஞ்சு வச்ச மாங்காய். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அள்ளும் வெள்ளத்தோடு சேரும்போது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா மாங்காய் வேகாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, கொஞ்ச நேரம் விடுங்க, வேகட்டும். மாங்காய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா மெதுவானதுக்கப்புறம் வெல்லம் போடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து மாங்காயில் இறங்கி நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ அவ்வளோன்ற மாதிரி இல்லை, நம்ம கை பக்கமும் கிடையாது, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. வெல்லம் மாங்கன்றது பார்த்திங்கன்னா வெறும் டேஸ்ட்டு வெல்லம் ஸ்வீட்டாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதில் கொஞ்சம் காரம் போட்டு தொட்டு ஸ்வீட் வித்து காரம் அந்த சூப்பராக அந்த புளிப்பு ஸ்வீட்டு காரம் எல்லாம் மூணு ஒன்றா சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆச்சு. அடுப்பில் கடாய் வச்சாச்சு, எண்ணெய் வச்சாச்சு, சூடாச்சு. இதுக்கப்புறம் தட்டி போட்டுக்க வேண்டியதான். உண்டை பிடிச்சாச்சு, தட்டி எண்ணெயில் ரெடியாக போட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, வடையை போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ரெண்டு பக்கம் ஈவனாக வேகும். ஆல்மோஸ்ட் ரெடி வடை. எப்படி இதுன்னு பார்த்துருவோம். எல்லா ஐட்டமும் நம்ம தட்டில் வந்தாச்சு. வடை, வெல்லம் மாங்காய், அதுக்கப்புறம் நம்ம பாயசம் ஆல்ரெடி காலையில் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் போடுறது, சாதம். இன்றைக்கி எல்லாமே ஒரு பிடிக்க போகிறோம். நீங்களும் வாங்க. மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு வீடியோ இதில் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பராக சாப்பிட்டு சொல்லு.